Hello students, welcome to Neon Lights channel. நான் உங்கள் லதா. நாம இன்னைக்கு 11th standard quantum mechanical model of atom. இந்த லெசன்ல அடுத்த டாபிக் energies of orbitals. இத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த ஆர்பிட்டால் சம்பந்தமா 2-3 வீடியோஸ் பார்த்திருக்கோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் போய் பாருங்க. பார்த்தாதான் உங்களுக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டா புரியும். இது ரொம்ப பேசிக். நீங்க அடுத்து வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரிலாம் நீங்க எழுதும்போது இந்த பேசிக்லாம் தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும், கரெக்டா எழுத முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், ஆர்பிட்டாலோட எனர்ஜியை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு எனர்ஜியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம போஸ் எனர்ஜி மாடல்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். En is equal to -1312.8, அதாவது 1312.8 into Z squared divided by N squared kilojoule per mole. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். இப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும், எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். nth ஆர்பிட்டுக்கான எனர்ஜி கால்குலேஷன் எக்ஸ்பிரஷன் இது. ஓகேவா? இதில் பாருங்க, இசட்டுங்கிறது வந்து உங்களுக்கு அட்டாமிக் நம்பர், என்னங்கிறது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ என்ன பொறுத்து, nth ஆர்பிட்டை பொறுத்து தான் இந்த இது என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனர்ஜி எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் n வேல்யூ, as the n value increases, the energy of the orbital also increases. n value increase ஆனாக்கா எனர்ஜி, ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா இதோட அப்போ வந்து n வேல்யூங்கிறது என்ன, 1s அப்படின்னு எழுதுறோம்னா அந்த முன்னாடி இருக்க 1 தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதுதான் n வேல்யூ. ஓகேவா? அப்போ 2sனா 2, 3sனா 3, 3pனா 3. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி 6p அப்படின்னு வச்சிருக்கா, n ஈக்குவல் டு என்ன, 6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆர்டர்ல எனர்ஜிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s ரொம்ப அதோட எனர்ஜி வந்து 2sோட கம்பேர் பண்ணும்போது 1sக்கு வந்து லோயர் எனர்ஜி. ஓகேவா? 2sக்கு வந்து 1s விட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். 2sம் 2pயும் எனர்ஜியில் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 3sம் 3p 3d இது 3ம் ஈக்குவலாக இருக்கும். 4s 4p 4d 4f இது 4ம் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது எந்த ஆர்பிட்டல்ல இருக்கோ அந்த ஆர்பிட்டல்ல SP D எல்லாமே அந்த ஆர்பிட்டல்ல, அந்த பர்டிகுலர் nth ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எல்லாமே எனர்ஜியில ஈக்குவலா இருக்கும். ஆனா 1s அப்படிங்கும்போது அதுக்கு எனர்ஜி ரொம்ப லோவர் எனர்ஜி 2s கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி 3s கம்பேர் பண்ணும்போது 2sக்கு லோவர் எனர்ஜி. ஓகேவா? புரியுதா? இது வந்து 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு இந்த மாதிரியாக வேரியஸ் ஆர்பிட்டலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எனர்ஜிஸை நம்ம ஒரு ஆர்டர்ல நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? The electron in the hydrogen atom occupies the 1s orbital that has the lowest energy. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எலக்ட்ரான் வந்து 1s ஆர்பிட்டாலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்போ அதோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும். திஸ் ஸ்டேட் இஸ் கால்டு கிரவுண்ட் ஸ்டேட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், எனர்ஜியை வந்து கெயின் பண்ண வைக்கிறோம். எனர்ஜியை வந்து அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணும். கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடும், ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு போயிடும். அப்போ ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல் என்ன சொல்லுவோம், 2s 2p இந்த மாதிரி ஆர்பிட்டலுக்கு அது போகும். இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், அதை என்னன்னு சொல்லுவோம், எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது ஏதாவது ஒரு வகையில் எனர்ஜியை கெயின் பண்ணி அது அதை விட ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ்க்கு போகிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன, எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் சாதாரணமாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது சொல்லிப்பாங்க ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் இன் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. However, the above order is not true for atoms other than hydrogen. அதாவது ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் சிஸ்டம். அப்போ மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஆர்டர் வந்து இருக்காது. இது வந்து உண்மையான ஆர்டர் கிடையாது. இந்த மாதிரியான மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸாகவே இருக்குது.
புரியுதா? ரொம்ப சிக்கலா இருக்கு. அப்போ for these systems the relative order of energies of various orbitals is given approximately by the n plus l rule. இதுக்கு வந்து நம்ம ஒரு ரூலை ஃபார்ம் பண்றோம். அந்த ரூலுக்கு பேரு n plus l ரூலை நம்ம ஃபாலோ பண்றோம். எதுக்கு? மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு. ஓகேவா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, the lower the value of n plus l for an orbital, the lower is its energy. nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், lங்கிறது அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூ கம்மியா இருந்தா, லோயரா இருந்துச்சுன்னாக்கா அதோட எனர்ஜியும் எப்படி இருக்கும்? லோயரா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? It states that the lower the value of n plus l for an orbital, the lower is its energy. If two orbitals have the same value of n plus l, இப்போ n plus l கால்குலேட் பண்ணிட்டே வரோம். ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு ஒரே விதமான n plus l வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் 3 அதுவும் 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல எது வந்து லோ எனர்ஜி, எது ஹை எனர்ஜி ஆர்பிட்டால்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்பிட்டாலுக்கு n வேல்யூ லோவா இருக்கோ அந்த ஆர்பிட்டாலுக்கு லோயர் எனர்ஜியில் இருக்கும். புரியுதா சொல்றது? அதாவது n பிளஸ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெண்டும் சேமாக இருந்துருச்சுன்னா அந்த வேல்யூ, அப்போது எதுக்கு வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n வேல்யூ லோவாக இருக்கோ அதுக்கு தான் லோயர் எனர்ஜி இருக்கும். இதுதான் n பிளஸ் l ரூல். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த டேப்லெட் காலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் n plus l வேல்யூவை டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ்க்கு போடுங்க. அப்போ 1s ஆர்பிட்டால் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, l அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் என்ன n plus l எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். புரியுதா? அடுத்த 2sக்கு பாருங்க, 2 இது வந்து 0, அப்போ 2 plus 0 2. அதே மாதிரி 2p பாருங்க, 2p அதுக்கு வந்து என்னது? n வந்து 2, l வந்து என்ன? 1. இப்போ 2 plus 1 3. அப்போ 3sக்கு 3 plus 0 3. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போது இதில் 1sக்கும் 2sக்கும் பாருங்கள், 1sோட n plus l வேல்யூ எவ்வளவு? 1. 2sோட n plus l வேல்யூ 2. இப்போ எதுக்கு லோயர் வேல்யூ இருக்குன்னாக்கா 1s ஆர்பிட்டாலுக்கு. அப்போது எது லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 1s தான் லோயர் எனர்ஜி. அப்போ 1s அடுத்து 2s வரும். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி ரெண்டு வேல்யூ பாருங்கள், நிறைய இதுக்கு பாருங்கள் 5 5 5 அப்படின்னு 3 இதுக்கு வந்து எதுக்கு? 3dக்கு 5, அதே மாதிரி 4pக்கு 5 n plus l வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5sக்கு 5. இந்த மாதிரி சேமாக ஒரு சில ஆர்பிட்டாலுக்கு வருது. அப்படி வரும்போது என்ன பண்ணணும்? இந்த 5 எல்லாம் இருக்கிற ஆர்பிட்டால் எதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பார்க்கணும். அதில் எது கம்மியாக இருக்கோ அதுக்கு லோ எனர்ஜி, அதை விட அதிகமாக இருக்கிறது அடுத்தது வரும், அதை விட அதிகமாக இருக்கிறது அடுத்து ஹை எனர்ஜியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, அப்போது இந்த n plus l ரூலை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நம்ம எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஆர்டரில் நம்ம என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம். ஆர்பிட்டாலோட எனர்ஜிஸை நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதுகிறோம். எழுதும்போது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 1s 2s 2p 3s 3p, அதுக்கப்புறம் 3d வராது, என்ன வரும்? 4s, அதுக்கப்புறம் 3d வரும், 3d 4p 5s 4d 5p 6s 4f 5d 6p 7s 5f 6d. இப்படி உங்களுக்கு மெமரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது மாறி மாறி வந்திருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்கில் கரெக்டாக வர மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4s ஆர்பிட்டால் வந்து அதுக்கப்புறம் 3d ஆர்பிட்டால் வரும். இது எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இப்போ சொன்ன n plus l அந்த ரூலை பொறுத்து தான் இது வருது. இப்போ அது ஏன் அப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அந்த டேப்லெட் காலத்துலேருந்து ஒரு 2 ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2pயையும் 3sஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம், அதோட n வேல்யூ 2, l வேல்யூ 1, 2 plus 1 3 வருது. அதே 3sக்கு n வேல்யூ 3, l வேல்யூ 0. ஸோ அதனுடைய ஆன்சர் என்ன வருது? 3யாக இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் 3 வருது. அப்போ எது லோ எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n வேல்யூ பார்க்குறோம். 2pக்கு n வேல்யூ எவ்வளவு? 2. 3sக்கு 3. எதுக்கு n வேல்யூ கம்மி? 2pக்கு கம்மி. அப்போ ஃபஸ்ட்டு 2p வரும், அதுக்கப்புறம் 3s வரும்.
நீங்கள் இப்போ மேலே எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி 3Dயையும் 4Sஐயும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து n+l வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. 3Dயும் 4Sம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 4S வந்துட்டு 3D வருது. அதாவது 4S வந்து லோயர் எனர்ஜி தென் 3D அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். 3 + 2 5 வருது. 4Sக்கு 4 + 0 4 வருது. அப்போ n+l வேல்யூ எதுக்கு கம்மின்னு பார்த்தீங்கன்னா 4Sக்கு. அதனால தான் 4Sஐ ஃபஸ்ட்டு எழுதி அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், 3Dயை எழுதுகிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சு படிக்கணும். இதில் n, l இந்த வேல்யூலாம் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு குவாண்டம் நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும். குவாண்டம் நம்பர்ஸ் வீடியோவை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இது இங்கே படிக்கிறது எல்லாமே பேசிக். இந்த பேசிக் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த அட்டாமிக் நம்பர் கொடுத்தாலும் நீங்களாவே போட முடியும். இதை மெமரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாவே என்ன செஞ்சுக்கலாம், போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 ஸ்லைடு எடுத்து அதுலேருந்து அந்த டேப்லெட் காலத்துலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 3D எடுத்திருக்கேன், 4P எடுத்திருக்கேன், 5S எடுத்திருக்கேன். இப்போ 3Dக்கு 3 + 2 5. அதே மாதிரி 4Pக்கு 4 + 1 5. 5Sக்கு 5 + 0 5. இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு பார்த்த மாதிரி பார்த்தோம்னா எப்படி வரணும், 3D 4P அப்புறம் 5S இப்படி தான் வரும். ஆனால் அந்த மாதிரி என்ன செய்கிறதில்ல, மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு வர்றதில்ல. அப்போ இதை எப்படி எழுதுகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு 3D எழுதிட்டு அப்புறம் 4P அப்புறம் 5S அப்படின்னு நம்ம இதில் குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? இப்போ 3Dக்கு 5 எல்லாமே 3மே 5 வரதுனால இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பார்க்கணும். 3Dக்கு 3, 4Pக்கு 4, 5Sக்கு 5. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும், 3Dக்கு லோயர் எனர்ஜி, 4Pக்கு அதுக்கு அடுத்து 4P வரும், அப்புறம் 5S வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இது எழுதியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஷார்ட்கட்டு. ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதில் 5 கோடுகள் வரைஞ்சிக்கோங்க நடுவில். இப்போ இதில் பிளாக்கில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 5 லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அந்த கூம்பு மாதிரி அந்த மேலே இருக்குல்ல ஷார்ப்பு ட்ரையாங்கிளில், அந்த இடத்துல 1Sன்னு ஆரம்பிங்க. அதுலேருந்து 1S, 2S, 3S, 4S, 5S, 6S, 7S அப்படின்னு வரிசையாக எழுதிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் 2Sக்கு நேராக இந்த லாஸ்ட்டில் 2P எழுதுங்க. 2P, 3P, 4P, 5P, 6P, 7P அப்படின்னு வரிசையாக எழுதிக்கோங்க. இனிமே எழுதுறது தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். இப்போ 4Sக்கு நேராக ஒரு லைன் இருக்குது இல்லையா, அந்த லைன்லேருந்து ஆரம்பிங்க. 4S இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே D தான் இப்போ எழுத போகிறீங்க. எஸ்ஸும் எழுதியாச்சு, பியும் எழுதியாச்சு. அடுத்து D ஆர்பிட்டால் எழுதணும். அதுக்கு 4Sக்கு நேராக 3Dன்னு ஆரம்பிங்க. 3D, 4D, 5D, 6D அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து S முடிஞ்சிடுச்சு, P முடிஞ்சிடுச்சு, D முடிஞ்சிடுச்சு. இப்போது F ஆர்பிட்டால் எழுதணும். அடுத்து 4S எடுத்திங்களா, இப்போ 6Sக்கு நேராக என்ன செய்யணும், 4Fம் 5Fம் எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் இப்போ என்ன செய்யணும், சொல்லி பார்க்கணும். எப்படி சொல்லணும், 1S, 2S, அப்புறம் 2P, 3S, 3P, 4S, 3D, 4P, 5S, 4D, 5P அப்படியே நேராக தான் சொல்லிட்டு வரீங்க. 6S, 4F, 5D, 6P, 7S, 5F, 6D, 7P. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நீங்கள் எக்ஸாமில் கூட ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க, எதுக்கப்புறம் எது வரும்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிட்டு இதை போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இது எப்படி எழுதுறோங்கிறத மட்டும் கரெக்டாக எழுதிக்கிட்டால் போதும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மெமரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும் இந்த ஷார்ட்கட் மெத்தட். உங்களுக்கு எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.